Hello friends, welcome back to my channel Kritika's Academy. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இன் இந்தியா அப்படின்றது தான். இது வந்து தேர்ட் பார்ட். இதுக்கு முன்னாடி 2 பார்ட்ஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா ப்ளீஸ் கோ வாட்ச் இட். வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது நம்ம சேனலுடைய அனலிட்டிக்ஸ். நம்மளுடைய சேனல் அனலிட்டிக்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சேனலுக்கு நான் சப்ஸ்கிரைப்டு வியூவர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. அதாவது 62%. சப்ஸ்கிரைப்டு வியூவர்ஸ் அப்படின்றவங்க 38.2% தான் இருக்காங்க, விச் இஸ் மச் லெஸ்ஸர் கம்பேர்ட் டு நான் சப்ஸ்கிரைப்டு வியூவர்ஸ். ஸோ நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். எனக்கு நீங்கள் பண்ணக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே வேல்யூபிளாக இருக்கும். அண்ட் நான் பண்ணக்கூடிய ஒர்க்கை வந்து இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்றதுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக அமையும். ஸோ ப்ளீஸ் எக்ஸ்டெண்ட் யுவர் சப்போர்ட் டு அவர் சேனல். ஸோ இதுதான் லிஸ்ட் ஆஃப் வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்ஸ் அப்படின்றது. டோட்டல் 38 சைட்ஸில் 20 சைட்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதாவது அஜந்தா கேவ்ஸ், எல்லோரா கேவ்ஸ், ஆக்ரா ஃபோர்ட், தாஜ்மஹால், சன் டெம்பிள் கோனார்க், மானுமெண்ட்ஸ் அட் மகாபலிபுரம், கசிரங்கா நேஷனல் பார்க், மனாஸ் வைல்ட் லைஃப் சாங்சுரி, கியோலடியோ நேஷனல் பார்க், சர்ச்சஸ் அண்ட் கான்வென்ட்ஸ் அட் கோவா, கஜுராவோ குரூப் ஆஃப் மானுமெண்ட்ஸ், மானுமெண்ட்ஸ் அட் ஹம்பி, ஃபத்தேபூர் சிக்ரி, மானுமெண்ட்ஸ் அட் பட்டடக்கல், எலஃபண்டா கேவ்ஸ், சோலா டெம்பிள்ஸ், சுந்தர்பான்ஸ் நேஷனல் பார்க், நந்தா தேவி அண்ட் வேலி ஆஃப் ஃப்ளார்ஸ், புத்திஸ்ட் மானுமெண்ட்ஸ் அட் சாஞ்சி, ஹுமாயூன்ஸ் டூம் டெல்லி அப்படின்றது. இதுக்கப்புறமா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குத்துப் மினார் அண்ட் இட்ஸ் மானுமெண்ட்ஸ்லேருந்து வெஸ்டர்ன் காட்ஸ் வரைக்கும் தான். ஸோ 29 சைட்ஸ் அப்படின்றத இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் குதுப் மினார் அண்ட் இட்ஸ் மானுமெண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது இருக்கக்கூடிய இடம் வந்து டெல்லி. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா டெல்லியுடைய சதர்ன் பார்ட்டில் இது லொக்கேட் ஆகிருக்கு. இது வந்து ஒரு சிங்கிள் ஸ்ட்ரக்சர் கிடையாது, இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். இந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சருக்கு சென்டர் பீஸாக நடுநிலையாக அமைந்திருக்கக்கூடியது தான் இந்த குதுப் மினார் அப்படின்றது. இது வந்து ரெட் சாண்ட்ஸ்டோனால் மேக் பண்ணப்பட்ட டவர். இதனுடைய டோட்டல் ஹைட் அப்படின்னு பார்த்தோம்னா 238 அடி. இதனுடைய பேஸ் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய சுற்றளவு டயாமீட்டர் வந்து 47 அடி. அண்ட் இதனுடைய டயாமீட்டர் ரெடியூஸ் ஆகி டாப்பில் இதனுடைய டயாமீட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா 9 ஃபீட் வந்து இருக்கும். இது வந்து எந்த காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னா 13ஆம் நூற்றாண்டுகளுடைய ஆரம்ப காலத்தில் கட்டப்பட்டது. என்னென்ன சேர்ந்ததை தான் இந்த குத்துப் மினார் அண்ட் இட்ஸ் மானுமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம்னா இந்த அலைதர் வாசா அப்படின்ற கேட், அலை மினார் அப்படின்றது இது வந்து ஒரு இன்கம்ப்ளீட்டான மினார் ஆர் டவர், அதாவது கட்டி முடிக்க பெறாதது தான் இந்த அலை மினார் அப்படின்றது. அண்ட் இதில் வந்து ஒரு மாஸ்க் இருக்குது. அந்த மாஸ்குடைய பேர் என்ன அப்படின்னா குப்பத் உல் இஸ்லாம் மாஸ்க் அப்படின்றது. இதுதான் த இயர்லியஸ்ட் எக்ஸிஸ்டிங் மாஸ்க் இன் இந்தியா. அண்ட் இல்துமிஷ் அப்படின்ற ரூலரினுடைய டூம். இல்துமிஷ் அப்படின்றவர் வந்து ஸ்லேவ் டைனாஸ்டியினுடைய ரூலர் அப்படின்றது நமக்கு தெரியும். குத்புதீன் ஐபக் அதுக்கப்புறமா யார் வருவா அப்படின்னா இல்துமிஷ் அப்படின்றவர் வந்து ரூல் பண்ணுவார். ஸோ அவருடைய டோம்ப் அப்படின்றது இருக்குது. அண்ட் ஒரு அயன் பில்லர் அப்படின்றது இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்ந்தது தான் குதுப் மினார் அண்ட் இட்ஸ் மானுமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது இஸ்லாமிக் ஆர்கிடெக்சருக்கு ஒரு டெஸ்டிமோனியாக அமையுது. ஸோ அந்த காலத்திலேயே இந்த பில்டிங்ஸ்க்கு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணப்பட்ட மெட்டீரியல்ஸ் அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இங்கே இருக்கக்கூடிய அயன் பில்லர்னு பார்த்தோம்னா 23 அடி உயரம் கொண்டது. இந்த அயன் பில்லரில் இதுவரைக்கும் எந்த ஒரு ட்ரேஸ் ஆஃப் ரஸ்டிங், அதாவது எந்த ஒரு இடத்துலையும் துருப்பிடித்த மாதிரி பார்க்கவே முடியாது. ஸோ இது வந்து காம்ப்ளெக்ஸுடைய சென்டரில் எரெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதில் இருக்கக்கூடிய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ன்னு பார்த்தோம்னா சான்ஸ்கிரிட்டில் எழுதப்பட்டிருக்கு. ஸோ இது யாருடைய காலத்துக்கு ஒரு விட்னஸாக அமையுது அப்படின்னு பார்த்தோம்னா குப்தா ரூலரான 2ஆம் சந்திரகுப்தா அப்படின்றவருடைய காலத்தை சார்ந்தது இது. ஸோ இந்த கொஸ்டினும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. இந்த அயன் பில்லர் அப்படின்றது எங்கே இருக்குது அண்ட் இதில் வந்து ஏன் இது வரைக்கும் ரஸ்டிங் அப்படின்றது ஏற்படலை அண்ட் இதில் எழுதப்பட்டிருக்கிற இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்றது எந்த லாங்குவேஜை சார்ந்தது, இது யாருடைய காலத்தை சார்ந்தது அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. ஸோ ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுது அப்படின்னா இந்த குதுப் மினார் அப்படின்றது கட்ட ஆரம்பிக்கப்பட்டது குத்புதீன் ஐபக்னால 1192ல். அதை கம்ப்ளீட் பண்ணது யார் அப்படின்னா இல்துமிஷ் அப்படின்றவர். எகெயின் வந்து அலாவுதீன் கில்ஜி அப்படின்றவர் வந்து அவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸும் இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கொடுத்துருக்காரு. சப்சிக்வெண்ட் ரூலர்ஸால் செவரல் இனோவேஷன்ஸ் அப்படின்றது பண்ணப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர்ஸில் ஏற்பட்ட சில டேமேஜஸ்னால. ஸோ இதில் பார்க்குறது தான் அந்த குதுப் மினார் அப்படின்றது. இது இல்துமிஷுடைய டோம் அண்ட் இதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த அயன் பில்லர் அப்படின்றது. இதுதான் இந்த கட்டி முடிக்க பெறாத அந்த மினார் ஆர் டவர் அப்படின்றது. இதனுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அலை மினார்.
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மவுண்டைன் ரயில்வேஸ் ஆஃப் இந்தியா. இந்த மவுண்டைன் ரயில்வேஸ் ஆஃப் இந்தியா அப்படின்றது இட்ஸ் அ கலெக்டிவ் லிஸ்டிங் ஆஃப் ஒரு பர்டிகுலர் மவுண்டைன் ரயில்வே கிடையாது. 4 மவுண்டைன் ரயில்வேஸை சேர்ந்ததை தான் த மவுண்டைன் ரயில்வேஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 ரயில்வேஸ் அப்படின்றது நார்தர்ன் இந்தியாவில் லொக்கேட் ஆகிருக்கு. ஹிமாலயன் ரீஜியனுடைய ஹில் ரீஜியன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா இந்த டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில்வே அப்படின்றது, இன்னொன்று த கல்கா சிம்லா ரயில்வே அப்படின்றது. இன்னும் 2 ரயில்வேஸ் அப்படின்றது சதர்ன் இந்தியாவில் வெஸ்டர்ன் காட்ஸினுடைய ஹில் ரீஜியன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா நீல்கிரி மவுண்டைன் ரயில்வே அப்படின்றது, இன்னொன்று மத்தியரன் ஹில் ரயில்வே அப்படின்றது. ஸோ 4 மவுண்டைன் ரயில்வேஸ் சேர்ந்ததை தான் மவுண்டைன் ரயில்வேஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மகாபோதி டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் அட் போத்கயா. இதனுடைய லொக்கேஷன் அப்படின்றது பீகாரில் இருக்குது. இதில் ஆல்ரெடி பேரில் கொடுக்கப்பட்டிருக்கிற மாதிரியே இந்த மகாபோதி டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது போத்கயா, அதாவது புத்தகயா அப்படின்னு அழைக்கப்பட்ட இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு. இதனுடைய பரப்பளவு அப்படின்னு பார்த்தோம்னா 12 ஏக்கர்ஸ். இது வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் லிஸ்ட் 1ல் வந்து இன்ஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு. எதுக்காக அப்படின்னா இதனுடைய யூனிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கல்ச்சுரல் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ்க்காக. இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் டெம்பிள் அப்படின்றத கட்டினது யார் அப்படின்னு பார்த்தோம்னா கிரேட் எம்பரரான அசோகா 3rd century பிசியில் வந்து கட்டியிருந்திருக்காரு. இது எதை சுற்றி இந்த கோயில் அப்படின்றது கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிகஸ் ரிலீஜியோசா, அதாவது அத்தி மரம் இருக்குல்ல, ஸோ அந்த அத்தி மரம் தான் போதி மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த போதி ட்ரீயை சுற்றி தான் இந்த டெம்பிள் அப்படின்றது கட்டப்பட்டிருக்கு. இது வந்து டெம்பிளினுடைய வெஸ்டர்ன் சைடில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டெம்பிள்ஸ், இதில் இருக்கக்கூடிய டெம்பிள்ஸ் எல்லாமே 5வது மற்றும் 6வது நூற்றாண்டுகளுக்கு உட்பட்டு கட்டப்பட்ட கோயில்கள். அண்ட் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்றது எதனால் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிரிக்ஸ்னால் கட்டப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு புனிதமான ஸ்தலமாக சாங்டிஃபைடு பிளேஸாக கன்சிடர் பண்ணப்படுது. ஏன் அப்படின்னா இந்த போதி ட்ரீக்கு அடியில் தான் சித்தார்த்த கௌதம புத்தா, அதாவது புத்தர் அப்படின்றவர் என்லைட்மெண்ட் வந்து அடைகிறாரு 531 பிசியில். எந்த வயசில் அப்படின்னு பார்த்தோம்னா 35 வயதில். அண்ட் இந்த என்லைட்மெண்ட் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் இவர் வந்து இவருடைய டிவைன் நாலேஜ் ஆஃப் புத்திசம் அப்படின்றத உலகிற்கு ப்ராபகேட் பண்ணுறாரு. அண்ட் இது வந்து ஒரு அல்டிமேட் டெம்பிள் ஆஃப் ரெவரன்ஷியல் ஒர்க்ஷிப்பாக கன்சிடர் பண்ணப்படுது. ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து புத்திஸ்டுடைய எல்லா டினாமினேஷன்ஸை சேர்ந்தவங்களும் இந்த இடத்திற்கு புனித யாத்திரையா பில்கிரிமேஜாக வந்து விசிட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ மெயின் டெம்பிள் அப்படின்றதனுடைய ஹைட் வந்து 160 feet. இது வந்து இந்தியன் ஆர்கிடெக்சரல் ஸ்டைலில் தான் கட்டப்பட்டிருக்கு. இதனுடைய டேட்டிங் பார்த்தோம்னா 5th-லேருந்து 6th century சேர்ந்தது. அண்ட் நம்மளுடைய இந்தியன் சப்கான்டினென்ட்டில் ஓல்டஸ்ட் டெம்பிளாக இது கன்சிடர் பண்ணப்படுது. இது வந்து கோல்டன் ஏஜ் அப்படின்னு அழைக்கப்படுற குப்தர்களுடைய காலத்தில் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ராக் ஷெல்டர்ஸ் அட் பீம்பெத்கா அப்படின்றது. இதனுடைய லொக்கேஷன் வந்து மத்திய பிரதேஷ். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ராக் ஷெல்டர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ராக் ஷெல்டர்ஸ் அப்படின்றது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு பர்டிகுலராக அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேஷில் விந்தியா ரேஞ்ச் ஆஃப் ஹில்ஸினுடைய ஃபுட் ஹில்ஸில் மலை அடிவாரங்களில் லொக்கேட் ஆகிருக்கு. மத்திய பிரதேஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விந்தியா சாத்புரா அப்படின்னு 2 ரேஞ்ச் ஆஃப் ஹில்ஸ் தொடர்ச்சி மலைகள் அப்படின்றது காணப்படும். அதில் இந்த விந்தியாவுடைய ஃபுட் ஹில்ஸில் தான் இது லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ராக் ஷெல்டர்ஸை 1957 தான் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இதில் மொத்தம் 5 clusters ஆஃப் ராக் ஷெல்டர்ஸ் வந்து இருக்கு. ஒரு சிங்கிள் ராக் ஷெல்டர் இல்லாமல் 5 clustersஆக வந்து இருக்குது. அண்ட் அதில் வந்து நிறைய பெயிண்டிங்ஸ் அப்படின்றது காணப்படுது. இந்த பெயிண்டிங்ஸ் அப்படின்றது மீசோலித்திக் பீரியடாக சேர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சுற்றிலும் பார்த்தோம் அப்படின்னா 21 வில்லேஜஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ராக் பெயிண்டிங்ஸில் இருக்கக்கூடிய ட்ரெடிஷன்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுற விதத்தில் வந்து அமையப்பெற்றிருக்கு. இதில் இருக்கக்கூடிய யூனிக்கான ராக் ஆர்ட் அப்படின்றது வந்து 400 பெயிண்டட் ஷெல்டர்ஸில் காணப்படுது. அண்ட் இதை சுற்றிலும் பார்த்தோம் அப்படின்னா அடர்ந்த டென்ஸ் ஃபாரஸ்ட் வந்து காணப்படுது. சில ராக் ஷெல்டர்ஸினுடைய டேட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா 1 lakh BC-லேருந்து 1000 AD சார்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. இந்த சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ் அப்படின்றது மும்பையில் இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக் ரயில்வே ஸ்டேஷன். இதுதான் நம்மளுடைய சென்ட்ரல் ரயில்வேஸினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸாக அமையுது. அதாவது இந்தியன் ரயில்வேஸ் அப்படின்றதுலையே ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒவ்வொரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும்.
நார்தர்ன் சைடு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும், சென்ட்ரல் சைடு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும், சதர்ன் சைடு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி சென்ட்ரல் ரயில்வேஸினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸாக திகழக்கூடியது தான் இந்த சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ் அப்படின்றது. இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஸியஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன்ஸில் ஒன்று. அண்ட் இதனுடைய பேர் அப்படின்றது மாற்றப்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் இதை விக்டோரியா டெர்மினஸ் அப்படின்னு சொன்னாங்க. இது யாருடைய நினைவாக கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, இன் ஹானர் ஆஃப் த குவீன் அண்ட் எம்ப்ரஸ் விக்டோரியா. இது வந்து அவங்களுடைய கோல்டன் ஜூப்ளி இயரான 1887 வந்து ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. இது எந்த ஸ்டைலில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கோத்திக் ஸ்டைலில் கட்டப்பட்டிருக்கு. அண்ட் கிரேட் இந்தியன் பெனின்சுலர் ரயில்வேனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸாக இது வந்து கட்டப்பட்டிருந்திருக்கு. 1996 சிவசேனா அப்படின்றவங்களுடைய டிமாண்டின் அடிப்படையிலும் அண்ட் ஒவ்வொரு லொக்கேஷன்ஸையும் இந்தியன் நேம்ஸில் வந்து மாற்றணும் அப்படின்ற அந்த பாலிசியின் அடிப்படையிலும் இந்த ஸ்டேஷனுக்கு வந்து சத்ரபதி சிவாஜி அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்க. இந்த சத்ரபதி சிவாஜி அப்படின்றவர் யார் அப்படின்னா, 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கிரேட்டஸ்ட் மராத்தா கிங். ஜூலை 2, 2004 இந்த ஸ்டேஷனை வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, சம்பனர் பவகாக் ஆர்கியோலஜிக்கல் பார்க் அப்படின்றது இது வந்து குஜராத்தில் இருக்குது. குஜராத்தில் பஞ்ச் மஹால் அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் பண்ணப்பட்டிருக்கு. இது 2004 யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் சேர்க்கப்பட்டிருக்கு கல்ச்சுரல் சைட்டாக. இங்கே நிறையா அன்எக்ஸ்கவேட்டட் தோண்டப்படாத ஆர்கியாலஜிக்கல், ஹிஸ்டாரிக் அண்ட் லிவிங் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய இம்ப்ரெசிவான லேண்ட்ஸ்கேப் அப்படின்றது எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னா, ப்ரீ ஹிஸ்டாரிக்கில் சால்கோலித்திக் பீரியடை சேர்ந்தது. அண்ட் இங்கே வந்து ஒரு ஹில் ஃபோர்ட்ரஸ் இருக்குது. இது வந்து ஏர்லி ஹிந்து கேபிட்டலாக வந்து இருந்திருக்கு. அண்ட் இதுதான் 16th செஞ்சுரியில் ஸ்டேட் ஆஃப் குஜராத்தினுடைய கேபிட்டலாகவும் இருந்திருக்கு. இந்த சைட்டில் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய ஃபோர்ட்டிஃபிகேஷன்ஸ், பேலசஸ், ரிலீஜியஸ் பில்டிங்ஸ், ரெசிடென்ஷியல் ப்ரெசிங்ஸ், அக்ரிகல்ச்சுரல் ஸ்ட்ரக்சர்ஸ், வாட்டர் இன்ஸ்டலேஷன்ஸ் இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே 8th to 14th செஞ்சுரிஸை சார்ந்தது. இங்கே இருக்கக்கூடிய பவகா அப்படின்ற ஹில்லினுடைய டாப்பில் இருக்கக்கூடிய கலிக்க மாதா டெம்பிள் அண்ட் ஜெயின் டெம்பிள் அப்படின்றது முக்கியமான இடங்களாக கன்சிடர் பண்ணப்படுது. அண்ட் முக்கியமான புனித ஸ்தலமாக இது இருக்கிறதுனால த்ரூ அவுட் த இயர் லார்ஜ் நம்பர் ஆஃப் பில்கிரிம்ஸ் வந்து இங்கே வந்து அட்டன் பண்ணுறாங்க. இந்த டெம்பிளில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா விசிட் பண்ணுறாங்க. இந்த சைட் அப்படின்றது தான் ஒன்லி கம்ப்ளீட் அண்ட் அன்சேஞ்சு இஸ்லாமிக் ப்ரீ முகல் சிட்டியாக இருக்குது. அதாவது எந்த ஒரு மாற்றமும் அடைய பெறாத இஸ்லாமிக் ப்ரீ முகல் சிட்டியாக வந்து இருக்கக்கூடியது இந்த குஜராத்தில் இருக்கக்கூடிய சம்பனர் பவகாக் ஆர்கியோலஜிக்கல் பார்க் அப்படின்றது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ரெட் ஃபோர்ட் காம்ப்ளெக்ஸ். இது வந்து டெல்லியில் இருக்குது. ஆல்ரெடி ஆக்ரா ஃபோர்ட் அப்படின்றது பார்த்தோம், ஃபத்தேபூர் சிக்ரி அப்படின்றது பார்த்தோம். இது எல்லாமே முகல் எம்பரர்ஸினுடைய காலத்தில் கட்டப்பட்டது. இதுவுமே வந்து 5th முகல் எம்பரரான ஷாஜஹான் அப்படின்றவருடைய காலத்தில் கட்டப்பட்டது தான். இந்த ரெட் ஃபோர்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றதுக்கு லால் கிலா அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்குது. இது வந்து ஒரு பேலஸ் ஃபோர்ட், 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. ஷாஜஹானாபாத் அப்படின்ற சிட்டியை இந்த மன்னர் தோற்றுவிக்கும் போது அந்த ஷாஜஹானாபாத்துக்கு கேபிட்டல் சிட்டியாக இது இருந்திருக்கு. இது வந்து டெல்லியினுடைய நார்தர்ன் பார்ட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. முகல் ரூலினுடைய க்ளோரியை ரெப்ரசன்ட் பண்ணுற விதத்துலையும் அவங்களுடைய ஆர்கிடெக்சரல் ஆர்டிஸ்டிக் கிரியேட்டிவிட்டிக்கு ஒரு ஹை பாயிண்டாகவும் கன்சிடர் பண்ணப்படுது. இந்த ஃபோர்ட்டுக்கு உள்ள வந்து நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து காணப்படுது. இது எல்லாமே பெர்ஷியன், திமூரி அண்ட் இந்தியன் ஆர்கிடெக்சரல் ஸ்டைல்ஸ் உடைய பிளெண்டாக காணப்படுது. எல்லா ஸ்டைல்ஸினுடைய ரிஃப்ளெக்ஷனாகவும் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்றது காணப்படுது. அண்ட் இது வந்து இஸ்ஃபஹான் அப்படின்ற பெர்ஷியன் கேபிட்டலுடைய இன்ஸ்பிரேஷனாக வச்சு இதை கட்டியிருக்காங்க. இந்த ரெட் ஃபோர்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றத கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய காம்ப்ளெக்ஸ்ன்னு பார்த்தோம்னா, இதனுடைய பிளானிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஜாமெட்ரிக்கலான கிரிட் பிளானில் வந்து இருக்குது வித் பெவிலியான் ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் வந்து செவரல் அதர் மானுமெண்ட்ஸ் ராஜஸ்தான், டெல்லி, ஆக்ரா மற்ற பிளேசஸில் கட்டுறதற்கு ப்ரிகர்ஷராக ஒரு முன்னோடியாக வந்து காணப்பட்டிருக்கு. ஸோ இந்த பேலஸ் காம்ப்ளெக்ஸை சுற்றிலும் பார்த்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய என்க்ளோஸ்டு வால் அப்படின்ற ரெட் சாண்ட்ஸ்டோனால் கட்டப்பட்டிருக்கு. அதனால தான் இதுக்கு ரெட் ஃபோர்ட் அப்படின்ற பேரும் பெற்றிருக்கு. ஆகஸ்ட் 15 வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்தியன் ஃப்ளாக் அப்படின்றது இந்த ரெட் ஃபோர்ட்டில் தான் ஹாய்ஸ்ட் பண்ணப்படும். அண்ட் இங்கே தான் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ஸ்பீச்சும் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இந்த பெர்ஷியன் காம்ப்ளெக்ஸான இஸ்ஃபஹான் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை மாதிரியாக வச்சு தான் இந்த ரெட் ஃபோர்ட் அப்படின்றது கட்டப்பட்டிருக்கு. இதை கட்டினது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஷாஜஹான். அண்ட் இது லொக்கேட் ஆகிருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லி.
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜந்தர் மந்தர். ஜந்தர் மந்தர் அப்படின்றது ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர் அப்படின்ற பிளேஸ்ல இருக்கு. இந்த ஜந்தர் மந்தர் அப்படின்றது இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஆர்கிடெக்சுரல் ஆஸ்ட்ரானமிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆஸ்ட்ரானமிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸினுடைய ஆர்கிடெக்சுரல் கலெக்ஷன் தான் இந்த ஜந்தர் மந்தர் அப்படின்றது. ஸோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஸ்ட்ரானமிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எப்படி இருக்குமோ அதை வந்து ஒரு ஸ்ட்ரக்சரா வந்து கட்டியிருக்காங்க. இதை பில்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா கிங் ஜெய்சிங் டூ அப்படின்றவர். இது வந்து டெல்லியினுடைய முகல் கேபிட்டல்ல இவர் கட்டினதுக்கு அப்புறமா மாடல் பண்ணப்பட்டது. டெல்லி அண்ட் ஜெய்ப்பூர்ல இருக்கிறதோட சேர்த்து 5 சச் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றது இவரால் கட்டப்பட்டிருக்கு. அண்ட் ஜெய்ப்பூர் அப்சர்வேட்டரி அப்படின்றது தான் இவங்க கட்டப்பட்டிருக்கிற இந்த 5 சச் ஃபெசிலிட்டிஸ்லேயே லார்ஜஸ்ட் அண்ட் பெஸ்ட் ப்ரிசர்வ்டாக இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா a செட் ஆஃப் 20 மெயின் ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்றது மேசன்ரியில் கட்டப்பட்டிருக்கு. இது வந்து கல்ச்சுரல் ப்ராப்பர்ட்டியாக யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் வந்து லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்றதுக்கு சஹ்யத்ரி மவுண்டெயின்ஸ் அப்படின்ற பேரும் இருக்குது. இது வெஸ்டர்ன் சைட் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய மவுண்டெயின் ரேஞ்ச் மலை தொடர்ச்சியை தான் இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி வேர்ல்டினுடைய 10 ஹாட்டஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸில் இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்றதும் ஒன்று. இதில் பார்த்தோம் அப்படின்னா 39 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய நேஷ்னல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், ரிசர்வ் ஃபாரஸ்ட்ஸ் இது எல்லாம் சேர்த்து தான் இந்த 39 ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது. இதை வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் 20 சைட்ஸ் அப்படின்றது கேரளா ஸ்டேட்லையும், 10 சைட்ஸ் அப்படின்றது கர்நாடகா ஸ்டேட்லையும், 5 சைட்ஸ் அப்படின்றது தமிழ்நாட்டிலையும் அண்ட் 4 சைட்ஸ் அப்படின்றது மகாராஷ்டிராலையும் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் அப்படின்றதுல பார்ட் 3 வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதோட 29 சைட்ஸ் அப்படின்றத நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக இன்னும் 9 சைட்ஸ் அப்படின்றது மட்டும் இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் டூ லைக் மை வீடியோ, ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். See you all in the other session. Until then, take care and bye bye.